அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. இன்னைக்கு சம்பளம் 150 கோடி 200 கோடி சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு, இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். எப்படி விஜய் சார் அவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரோ, அதே மாதிரி சார் நட்டியும். அக்கா நட்டி அரசியல் வந்து என்ன சொல்லிடுறாதீங்க. நம்ம தலைப்பு ரெடி ஆயிடுச்சு, ஹெட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அவர் கேமராமேனா இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார். இன்னைக்கும் இந்தி படங்களில் இன்னைக்கும் அவ்வளோ எதுவும் அதுக்கு இருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. அவர் பொழைக்க தேவை மனுஷன் வருது, கொடி கொடியாக வருதுல, வாங்கி கல்லா கட்டாமல் இந்த நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம். அதில் ஒரு அதில் நடிப்பு லவ் பண்ணுறாரு. அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கேமராமேனா உங்களுக்கு 5 கோடி சம்பளம், இந்த படத்தில் ஹீரோவானா உங்களுக்கு 50 லட்சம் சம்பளம், 5 கோடி தூக்கி போட்டுவார். நீ 50 லட்சம் 5 லட்சம் தெரியா மாறா நான் ஹீரோயா. மனுஷனுக்கு நானும் யோசிப்பேன், என்னன்னா இவ்வளோ ஆஃபர் இருக்குது, இவர் இந்த நடிப்பில் அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்காரு. அப்படின்னா நமக்கு எது பிடிக்குதோ, நம்ம மனசு எது விரும்புதோ, நம்ம எதை செஞ்சால் மனசுக்கு ஆத்ம திருப்தி இருக்குதோ, அங்கே பணத்தையே பார்க்கக்கூடாது சார்.